ஒரு பிரபலமான நடிகை வாடகை டாக்ஸில வந்திருக்காங்க. வந்து வாலினா எனக்கு நாடகம் எழுதி கொடுங்க, நான் ஒரு நாடக குரூப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப செலவுக்கே கஷ்டமா இருக்குது, நான் இந்த டாக்ஸிக்கும் பணம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு இருக்காங்க. பணம் கொடுத்துட்டு அந்த அம்மாவை அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுக்கிறார். ஏன்னா அந்த அம்மா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவால் கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகை, வந்தவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்த பெரும் பணக்காரி. அப்படியே அதிர்ந்து போய் நின்றுருக்காரு. இன்னொரு நாள் ஒரு இடத்துல இசை அமைக்கிறதுக்காக போயிருக்காங்க. இவர் கவிதை எழுத போயிருக்கிறார். நிறைய பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் பக்கத்துல வந்து, வாலி வேலை பார்க்குற பையனை கொஞ்சம் அனுப்பி 555 சிகரெட் வாங்கி தர சொல்ல, இந்த பீடியா சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குடா, ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி தர சொல். இவர் அப்படியே அதிர்ச்சி அவரை பார்த்திருக்கிறார். ஏன்னா ஒரு காலத்தில் சினிமா கதாநாயகர்களை விட அதிகமாக சம்பாதித்த நகைச்சுவை நடிகர், மாடி வரைக்கும் போறதுக்கு கார் வைத்திருந்த ஒரு நடிகர். அவரு சிகரெட்டுக்கு காசுல இவர்கிட்ட கேட்கிறார். அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறார். மூணாவது சம்பவம், திருச்சியில ரயில்வே ஸ்டேஷன்ல வாலி இறங்குறார். அங்க ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்காக ஒரு வயதான பெரியவர் அந்த பெஞ்சில சூட்கேஸோட உட்கார்ந்து இருக்கிறார். கண் பார்வை மங்கி போன ஒரு காலம். அவரை பார்த்தோன்னே இவருக்கு அடையாளம் தெரியுது. அவர் காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா, நான் தான் கவிஞர் வாலி. அப்படியே கையை தடவி பிடிச்சிக்கிட்டு, நீயாப்பா நல்ல பாட்டு எழுதுறப்பா, நல்லா இருக்கியாப்பான்னு கேட்கிறார். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்ட்டு இவரை எங்க போகணுமோ அனுப்பி விட்டுட்டு இவர் அந்த பெஞ்சிலே அதிர்ந்து போய் உட்கார்ந்துருந்தாராம். ஏன்னா அதே ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மனிதர் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த போது அந்த ரயில் அவர் வந்தார்னா 10 நிமிஷம் ரயில நகர்த்த முடியாத அளவுக்கு ரசிகர்களும் ரசிகைகளும் வந்து அவ்வளவு கூட்டமா மொய்ப்பார்கள். இன்னைக்கு அதே ஸ்டேஷன் அந்த மனுஷர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை, அவராலும் யாரையும் பார்க்க முடியவில்லை. அவர் தான் எம்.கே. தியாகராஜ பாகவதர். டாக்ஸி வந்தம்மா நம்ம சாவித்திரி அம்மா, சிகரெட் கேட்டவங்க சந்திர பாபு அவர்கள். இந்த 3 விஷயத்தையும் சொல்லிட்டு வாலி சொல்றாரு, எப்பேற்பட்ட உயரத்தில் இருந்த மனிதர்கள், எத்தனை மக்களால் கொண்டாடப்பட்ட மனிதர்கள், தங்க தட்டில் சாப்பிட்ட மனிதர்கள், மாடி வரைக்கும் காரில் போன மனிதர்கள், கடைசி காலத்தில் இவ்வளவு இறங்கி வரக்கூடிய நிலைமை மாறுகிறது என்றால் காலம் மோசமானது. எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன், அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு.